இதான் ஸ்விம்மிங் பூலா? நீங்கள் குளிக்கிறதா? குழந்தை ஒன்றா தான் பால் கறக்கிறத வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன், எந்திரிச்சிட்டா. சரி ரைட்டு ரைட்டு. அவன் நினச்சா மிஷின்லேயே கறந்துட்டானா? மிஷின்னா காம்பு வந்து அந்த காயம் படாது, சாப்பிட்டாவே இருக்கேன். ஹாய், என்னோடய பால்ய வயதில், என்னோடய சிறு வயதில் இந்த தோட்டத்தில் தான் வந்து அதிக நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய வாழ்நாளில் பாதி நாட்கள்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் பிழைப்பு தளப்புகள் குடும்பங்கள்னு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கழித்து இது 2வது முறையாக நான் அந்த ஏரியாவுக்கு வர்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மணல் மேடு இருக்கும். அதாவது அந்த கிணத்துலேருந்து எடுத்து போட்ட மணலெல்லாம் இங்கே வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. அது நல்ல உயரமான மேடாக இருக்கும். எங்களை பொறுத்தளவில் அது ஒரு குட்டி மலை மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பரான ப்ளேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் சறுக்கி விளாடுவோம். இப்போ அங்கங்கே கொஞ்சம் இந்த மணல் தேவைகளுக்காக எடுத்து அதை வந்து சமப்படுத்திட்டாங்க. பார்க்குது என்னடா நம்ம தோட்டத்துக்கு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே, என்ன பண்ணுறான், வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான் ராஸ்கல், ஒரு பொம்பளை பிள்ளைய அப்படின்னு சொல்லி நினைக்குதுன்னு நினைக்கிறேன். இது எங்களோட ப்ளே ஸ்கூலுங்க. ஆனால் உனக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் நல்ல உயரமான மரங்கள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் வெட்டிட்டு இப்போ இளங்கன்றுகளாக வச்சுருக்காங்க. ஒரு சில மரங்கள், பழைய மரங்கள் இருக்குது இந்த இடத்துல. புல்வெளியில் நடக்கிற சுகம் நீங்கள் வந்து எவ்வளவு மென்மையான ஒரு பட்டு விரிப்பாக இருந்தாலும், பஞ்சு மெத்தையாக இருந்தாலும் இதுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பனித்துளி காலில் பட்டுட்டு அப்படியே அந்த சின்ன உணர்வுகளை நமக்கு கடத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நடந்தோம்னா கொஞ்சம் பாம்பு பயம்லாம் வேறு வருது. நான் சின்ன வயசில் இதெல்லாம் எதுவுமே மைண்டில் இருக்காது. அதுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் ஷார்ட்ஸில். ஆனால் இப்போ கொஞ்சம் கூசி நடக்கிற மாதிரி இருக்குது. சோலைக்கருது நல்லா விளைஞ்சிருக்கு. தேன் குளவிகள் வந்து தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் அதுகளுக்கு டிஃபன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ வேகமாக எடுக்குது பாருங்களேன், ஒவ்வொரு பூ மாற்றி செம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்குங்க. இந்த சோளக்கதிரில் இது பாருங்கள், அழகான கூந்தல் மாதிரி இருக்கா. ஆக்சுவலாக இதை இந்த தொடுற ஃபீல் வந்து நீங்கள் நேரில் வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ சாஃப்ட்டுங்க. இது இந்த செடிக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வை கொண்டு போகிறதுக்காகவோ அல்லது சத்துக்களை உறிஞ்சுறதுக்காகவோ இது தயாராகுது. ஆனால் கடவுள் வந்து இவ்வளோ சாஃப்டாக படைச்சிருக்காரு. இது எவ்வளவு வித்தியாசமான உயிரினங்கள் இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். டாக்டர் பூ பொறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே, என்ன தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே, தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. இந்த தென்னை மரத்தில் இந்த டெக்ஸ்சரில் கட்டாயிருக்கு பார்த்தீங்களா?
இது வந்து எந்த குருவி எந்த வண்டு இப்படி கட் பண்ணுது அப்படின்னே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் கண்டிப்பாக தென்னை மட்டையை வந்து சாப்பிட்டு வச்சுருக்கோம். அதில் இந்த மாதிரி ஒரு மட்டை வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். காற்று லைட்டாக அடித்தாலுமே போதும் தான் இப்படி டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது நேச்சரில் வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். பாருங்கள், மற்ற மட்டைகள் ஏதாவது ஒன்று அசைதான்னு ரொம்ப 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 மென்மையான காற்றடிச்சிட்ருக்கு. ஆனால் அது மட்டும் பார்த்திங்கன்னா நிற்காமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இதோட அமைப்பை பார்த்து கூட இந்த விண்டு மில்லெல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.